ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது போறப்ப கேள்வி பாட்காஸ்ட். விலங்குகள் மனிதர்களானது எப்படி அதை தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் இந்த புக் படித்தோம், சேப்பியன்ஸ். இந்த புக்கை நாங்கள் அவ்வளோ யோசிச்சு அவ்வளோ டைம் எடுத்து படித்தோம். ஏன்னா ஈச் அண்ட் எவ்ரி சாப்டர் படிக்கும்போது எங்களுக்குள்ளேயே பல கொஷின்ஸ் ஏற்பட்டுச்சு. ஆல்ரெடி நம்ம நம்பக்கூடிய விஷயத்த கூட ஏன்டா இதை நம்புறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குற மாதிரி நம்மளை ஒரு சுத்தலில் விடுற புக்கு இந்த புக்கு. ஸோ கண்டிப்பாக இதை படிங்க. ஸோ இந்த புக்கில் அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுற விஷயம், அது சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, ஹியூமன்ஸ் அதை சேப்பியன்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஹியூமனில் பல வகைகள் இருக்குது, அதில் நம்ம சேப்பியன்ஸுங்கிறது தான் நம்ம. ஸோ ஹியூமன்ஸை பற்றி என்ன ஸ்பெஷாலிட்டி? இப்போ இவ்வளோ ஸ்பீஷியஸ் இருந்துமே நம்ம மட்டும் ஏன் இப்போ இந்த பிளானட்டை நம்ம ஆள்றோம்? நம்ம ஒரு அன்இம்பார்ட்டன்ட் தான், நமக்கும் புழுப்பூச்சிக்கும் அந்த அளவு பெரிய வித்தியாசம் கிடையாது. ஸோ ஒரு குரங்கா சுத்திட்டு இருந்த நம்ம இவ்வளோ ஒரு சக்சஸ்ஃபுல்லான பிளேஸ்ல இருக்கும் இந்த உலகத்துலன்னா ஏன்? நம்ம பிரமிட் கட்டுறோம், நம்ம மூணுக்கு போறோம், மார்ஸுக்கு போக பிளான் பண்றோம், டிசீஸ்க்கு கியூர் கண்டுபிடிக்கிறோம், இவ்வளவு அட்வான்ஸ்மெண்ட் பண்றோம். யாரு நம்ம? ஒரு குரங்கையும் ஒரு மனுஷனையும் ஒரு தீவுல விட்டோம் அப்படின்னா குரங்கால மனுஷனை விட பெட்டரா சர்வை பண்ண முடியும். சரி, ஒரு 10 குரங்கு ஒரு 10 மனுஷனையும் விடுவோமே, இந்த சினாரியோலையும் அந்த 10 குரங்கால மனுஷனை விட பெட்டரா சர்வை பண்ண முடியும். ஆனா ஒரு 1000 குரங்கு 1000 மனுஷனை விடும் போது இந்த சமயத்துல மனுஷனால அந்த குரங்கை விட பெட்டரா சர்வை பண்ண முடியுது. தனிப்பட்ட முறையில பார்த்தோம் அப்படின்னா நம்ம மனுஷனும் குரங்கும் ஒண்ணுதான். ஆனா கூட்டமா வரும்போது பார்த்தோம் அப்படின்னா மனுஷனால ஈஸியா ஒரு விஷயத்த செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியுது. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, ஒரு தேன் கூட்டம் எடுத்துக்கலாம். அந்த தேன் கூட்டத்துக்கு ஒரு குயின் தான். அந்த குயின் சொல்றது தான் அந்த மொத்த கூட்டமும் கேட்கும். ஓவர் நைட்ல நீ என்ன பண்ணு, நீ ஓட்டு போட்டு இதை ஜனநாயக கூட்டமா நம்ம மாத்திடுவோம் அப்படின்னா அது பாசிபிள் இல்லை. சரி வேணாம், சரி ஜனநாயகம் வேணாம், நல்லா நம்மளாம் ஒர்க்கர்ஸ் நம்மளாம் சேர்ந்து ஒரு கம்யூனிஸ்ட் கூட்டமா அதை மாத்திடும் அப்படின்னா அதுவும் பாசிபிள் இல்லை. ஏன் பாசிபிள் இல்லை அப்படின்னா, அந்த தேன் கூட்டத்தால அதை அடாப்ட் பண்ண முடியாது. ஓகே, அடாப்ட் பண்ற இன்னொரு அனிமல் எடுக்கலாம் அப்படின்னா யானை எல்லாம் சேர்ந்து ஒரு 10 யானையா சேர்ந்து ஒரு கூட்டமா இருக்கும். நம்ம இங்கே தான் போகிறோம், இப்படி தான் சாப்பிட போகிறோம், எல்லாம் அது டிசைட் பண்ணிடும். சரி, ஓகே, அப்போ அதால் அடாப்ட் பண்ண முடியுது. ஒரு 100 யானையால் அதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் மேபி அப்படின்னு தான் சொல்லலாம். பட் ஒரு 1000 யானையால் அந்த அடாப்டபிலிட்டி எடுத்து வர முடியுமா, ஒன்றா சேர்ந்து அதால் செயல்பட முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக முடியாது. பட் யாரால் அது முடியும் அப்படின்னா நம்ம ஹியூமன் ஸ்பீஷஸ் தான் முடியும். 1000, 10,000, 20 எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுறோம், எல்லாம் பண்ணுறோம், நம்மளால அந்த அடாப்டபிலிட்டி எடுத்துகிட்டு வர முடியும். ஸோ இப்போ இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன கேட்க தோணுது? ஏன்டா அவங்களால முடியல, நம்மளால முடியுது? எதனால நம்மளால முடியுது அப்படின்னு யோசிக்கும் போது இந்த புக் கொடுக்குற ஆன்சர் என்னன்னா, கலெக்டிவ் இமேஜினேஷன். ஸோ கூட்டா சேர்ந்து ஒரு கற்பனையான விஷயத்த நம்ம நம்பும் போது அதை வச்சு நம்மளால கோஆப்ரேட் பண்ண முடியுது. அதுதான் நமக்கு இருக்கிற யூனிக் அட்வான்டேஜ். நம்ம கூட கேள்விப்பட்டிருப்போம்ல, 1000 பேர் சேர்ந்து நம்பக்கூடிய ஒரு விஷயம் தான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு, இல்ல உண்மையா மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு விஷயம் கேள்விப்பட்டிருப்போம். இதுக்கு காரணம் அதுதான். ஸோ அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியை தாண்டி நம்மளால பார்க்கக்கூடிய, கேட்கக்கூடிய, உணரக்கூடிய விஷயங்களை தாண்டி நம்ம கற்பனையால கிரியேட் பண்ணக்கூடிய விஷயங்களை நம்ம எப்ப நம்புறோம், அதை வச்சு ஒரு என்டையர் ஒரு ஸ்ட்ரக்சரை நம்மளால கிரியேட் பண்ண முடியுது. அதுதான் நம்மளோட சக்சஸுக்கு காரணம் சொல்றாங்க. இப்போ ஒரு குரங்கு கிட்ட சரி மேல இருந்து நம்மள ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு, நான் சொல்றதெல்லாம் நீ இப்ப கேட்டுட்ட அப்படின்னா, நீ செத்ததுக்கு அப்புறம் நீ குரங்குக்கான சொர்க்கத்துக்கு போலாம் அப்படின்னா அந்த குரங்கு வந்துட்டு அதை நம்பாது. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மளோட கவர்மெண்டா இருக்கட்டும், லா, ஸ்டேட், நேஷன், ஹியூமன் ரைட்டே கூட எடுத்துக்கோங்களேன். ஸோ ஹியூமன் ரைட் இதெல்லாம் எங்க பார்க்க முடியும்? ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோ, நம்ம மனுஷனை வெட்டி பார்த்தோம் அப்படின்னா கிட்னி பார்க்க முடியும், ஹார்ட் பார்க்க முடியும், லிவர் பார்க்க முடியும். ஹியூமன் ரைட்ஸ் பார்க்க முடியுமானா முடியாது. ஹியூமன் ரைட்ஸ்லாம் எங்கிருந்து வந்திருக்கு அப்படின்னா நம்ம இவ்வளவு நல்லா சொல்லப்படக்கூடிய ஒரு கதைகள்ல இருந்து வந்திருக்கு. இமேஜினேஷன் அப்படிங்கிறது நமக்கு எந்த லெவல் போகுது அப்படின்னா, ஒரே ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், அந்த பீஸ் ஆஃப் பேப்பர்ல 10 எழுதுனா 10 ரூபா, 1000 எழுதுனா 1000 ரூபா. நான் என்ன பண்றேன், அந்த பீஸ் ஆஃப் பேப்பர் எடுத்துட்டு வீடு ஒரு காட்டுக்குள்ள போயிட்டு, இந்த சிம்பான்சி இது நீ வச்சுக்கோ, இந்த 1000 வச்சுட்டு எனக்கு கொஞ்சம் பனானாஸ் கொடு அப்படின்னா அது என்ன திரும்ப சொல்லும், நான் என்ன மனுஷனா இந்த பேப்பரை நம்பி ஏமாறுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடும். ஏன்னா பட் நம்மளால இந்த மணியா இருக்கட்டும், நேஷன், ஸ்டேட் எல்லாமே ஒரு இமேஜினேஷன், நமக்குள்ள இருக்கிற ஒரு இமேஜினேஷன். இதெல்லாம் இப்படிதான் இருக்கு. அந்த ஃபிக்ஷன் ரியாலிட்டிங்கிறது ஹிட் பண்றது ஹியூமன்ஸ் ஸ்பீஷிஸ் மட்டும். அதுதான் ஹோமோ சேப்பியன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம், வைஸ்மென். இந்த ஃபிக்ஷன் ரியாலிட்டியை நம்மளால ரெகக்னைஸ் பண்ண முடியுது, நம்ம அதை லீவ் பண்ண முடியுது. இதுதான் மெயின். அது கரெக்ட் தானே? இப்போ குரங்கு நீங்க சொன்ன மாதிரி ஒரு பேப்பரை நம்பி குரங்கு நம்பி அதோட பனானாவை கொடுக்காது, அதோட பொருளை கொடுக்காது. ஏன்னா ஆனா நம்ம அப்படி கிடையாது. யாருன்னே தெரியாத ஒரு ஸ்டேஞ்சர் ஒரு கடைக்காரன்ட்டு போய் நம்ம காசு கொடுத்தோம்னா அந்த காசுக்கான பொருளை அவன் கொடுக்குறான். அதுல ஏன் நம்பணும்? அந்த காசுக்கு ஆக்சுவலா வேல்யூ கிடையாது.
அதே மாதிரி நம்ம நேஷன்னா நம்மளா ஒரு பார்டர்ல ஒரு லைன் போடுறோம், இது இந்தியா, இது பாகிஸ்தான், இதை தாண்டி போனா ராணுவம் வேணும், இதை தாண்டி போனா பாஸ்போர்ட் வேணும். இது எல்லாமே கற்பனையா நம்ம கிரியேட் பண்ண ஒரு விஷயத்த அவ்வளவு ஒரு ஆழமா நம்ம நம்பிட்டு இருக்கோம். அதனாலதான் இவ்வளவு பெரிய ஒரு கட்டமைப்பை நம்மளால கிரியேட் பண்ண முடியுது. இது ஃபினான்ஸா இருக்கட்டும், இல்ல பொலிட்டிக்கல் பார்ட்டியா இருக்கட்டும், இது எல்லாமே ஒரு விதத்துல யோசிக்கும் போது ஒரு கற்பனை தான். நம்ம கிரியேட் பண்ண ஒரு விஷயம், அதை இவ்வளவு ஒரு ஆழமா நம்ம நம்பி அதுக்கும் இப்போ உண்மையான விஷயங்கள், அதாவது ஆக்சுவல் அப்ஜெக்டிவ் ஃபேக்ட்ஸுக்கும் இந்த சப்ஜெக்டிவ் திங்ஸ் தட் வி கிரியேட்டட், அதுக்கும் இதுக்கும் வித்தியாசமே இல்லாத மாதிரி ஒரு காலகட்டத்துல தான் நம்ம இப்போ வாழ்ந்துகிட்டு இருக்கோம். கரெக்டா? ஸோ நம்மலாம் வந்து 2 விஷயத்துல வாழ்றோம். அவங்க இப்போ சேப்பியன்ஸ் மனிதர்களை தாண்டி உள்ள மிருகங்கள்லாம் அப்ஜெக்டிவ் ரியாலிட்டியில மட்டும்தான் வாழுது. நம்ம இதையும் தாண்டி நம்ம என்ன பண்றோம், ஃபிக்ஷனல் ரியாலிட்டி, கற்பனையால கிரியேட் பண்ண ஒரு ரியாலிட்டியும் சேர்த்து வச்சு நம்ம வாழ்றோம். அதுதான் ஒரு வேறுபாடு நமக்கும் அடுத்த ஸ்பீஷியஸ்க்கும். அதுதான் இந்த எவல்யூஷன்ல ஒரு சக்சஸ். தட்ஸ் வை இவ்வளவு பெரிய பிளானட்ல இவ்வளவு ஒரு ஆக்டிவான, இவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பீஷியஸா ஹியூமன் இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அதுதான். கண்டிப்பா. ஸோ நாங்க இந்த புக்கை படிச்சதுக்கு அப்புறம் நேஷன்னா என்ன, ஸ்டேட்னா என்ன, லா என்ன, மணி என்ன, ஸோ மொத்தமாக கன்ஃபியூஸ் ஆகி எக்ஸிஸ்டன்ஷியல் க்ரைசிஸ் கொண்டோம். வீடியோ ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி இது எங்களை சுத்த விட்ட ஒரு புக்கு தான். நீங்களும் கண்டிப்பா படிச்சு எக்ஸ்ப்ளோர். உண்மை எது, பொய் எது, கற்பனை எதுன்னே தெரியாம எல்லா ஒரு லைனையும் பிளர் பண்ணி விட்டு நம்மளை ரொம்பவே யோசிக்க வைக்க கூடிய ஒரு புக்கு. வாழ்க்கைய கேள்விக்குறியா மாற்ற ஒரு கண்டிப்பா படிங்க. ஸ்டே டியூன் ஃபார் அவர் நெக்ஸ்ட் எபிசோட்.